ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் முட்டை வச்சு அவியல் பார்க்க போகிறோம். பொதுவாகவே முருங்கைக்காய் நம்ம குழம்புல தான் யூஸ் பண்ணுவோம். இது டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். நான் 3 முட்டை எடுத்து வேக வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் முட்டை உடையாமல் நமக்கு கிடைக்கும். முட்டை நல்லா வெந்தாச்சு. நீ தோல் உரிச்சிக்கலாம். முட்டையை ரெண்டாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி தான் வெட்டணும்னு இல்லை, நீங்கள் பிடிச்ச ஷேப்பில் கூட வெட்டி எடுத்துக்கலாம். நீ மீடியம் சைஸ் முருங்கைக்காய் 2 எண்ணெய் எடுத்திருக்கேன். அதை குறுக்கால வெட்டிக்கலாம். முழுசாக போடுறதை விட இதே மாதிரி வெட்டி போட்டோம்னா அந்த மசாலாலாம் உள்ள இறங்கி அது சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. எல்லா முருங்கைக்காயும் வெட்டி முடிச்சிட்டோம். நீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சவுடனே 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா செவந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சிருக்க முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு முருங்கைக்காயை வதக்கி விட்டுக்கலாம். கால் பங்கு அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு இறக்கிடலாம். ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். முருங்கைக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். மீடியம் சைஸ் தேங்காய் அரை மூடின்னு எடுத்து வச்சுருக்கேன். அதை துருவி போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பல் பூண்டு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்காமல் இதே மாதிரி நறுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் 1 அடி அடித்தா போதும். முருங்கைக்காய் இப்போ நல்லா வெந்தாச்சு. நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காவும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் போட்டவுடனே தண்ணி எல்லாம் இறுகிடுச்சு. இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இது ரொம்ப நேரம் கிண்ட தேவையில்லை. இனி நம்ம வெட்டி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு மெதுவாக முட்டை உடையாத வர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம முட்டை முருங்கைக்காய் அவியல் ரெடி ஆயாச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.